பரிசுத்தத்திற்கென்றும் பரலோகத்திற்கென்றும் நம்மை அழைத்து முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்க, இந்த கூடுகையின் வழியாக உங்களை சந்திக்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, அது மாத்திரமல்ல, வட இந்தியாவிலே, பீகாரிலே ஜெம்ஸ் செய்கிற ஊழியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்காகவும் ஊழியங்களுக்காக நீங்கள் செய்கிற எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்க, அவர் தந்த இந்த சில நிமிடங்களுக்காக மீண்டும் ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. என்னை பற்றி விரிவாக நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை சகோதரர் செல்வகுமார் என்னை பற்றிய ஒரு சிறியது ஒரு அறிமுகத்தை கொடுத்து விட்டார். எனவே நான் என்னை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு முதல் இங்கே நான் பீகாரிலே மீடியா துறையிலே பப்ளிகேஷன் துறையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய அழைப்பை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் எத்தனையோ காரியங்கள் வந்த பொழுதிலும், எத்தனையோ காரியங்கள்ல கடந்து வர நேரிட்ட போதிலும், பலவீனங்களின் மத்தியிலும் அவரே எனக்கு துணையாய் நின்று என்னை வழிநடத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை போன்ற ஜெபங்களுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒருவேளை நான் பணித்தளத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறதுனாலே சில குறிப்புகளை, சில செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து விட்டு தொடர்ந்து ஐயரை வார்த்தைக்குள்ளாக நான் உங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களிலே இலங்கைக்காக நாம் ஜெபித்தோம். அவ்வாறே நாங்களும் செய்தியின் வழியாக தமிழகத்தின் நிலையையும், ஆந்திரா அதை போன்ற கடலோரங்களிலே நடைபெற்று வருகிற புயலை சார்ந்த அதன் மூலமாக உண்டாகிற பாதிப்புகளையும் நாங்கள் செய்தியின் வழியாக அறிகிறோம். நீங்கள் இங்கே பணித்தளங்களுக்காக ஜெபிக்கிறதை போலவே நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்திற்கு தேவன் நிச்சயம் பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். பணித்தளங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை நினைவூட்டி ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டு சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாட்களிலே 2 காரியங்களுக்காக நாங்கள் அதிகம் பாரப்படுகிற நிமிடங்கள் அதிகம் அதிகம் என்றே சொல்லுவேன். ஒன்று, அழைப்பை ஏற்று முன்னே வந்து கிறிஸ்துவனுடைய பணியிலே தன்னை இணைத்துக் கொள்கிற மக்கள் குறைந்து வருகிற இந்த நாட்களிலே நான் இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அழைப்பை ஏற்று கிறிஸ்துவனுடைய பணியிலே தன்னை இணைத்துக் கொள்ள முன் வருகிற ஜனங்கள் கொஞ்சம் குறைந்து வருகிற இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பெருக்குவதற்காக, விரிவாக்கத்திற்காக எழும்பி வர வேண்டும் என்கிற ஒரு ஜெபம் எப்பொழுதும் உங்கள் முழங்கால்களை முடக்கும் பொழுதெல்லாம் உங்கள் உதடுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால் அநேகர் அழைப்பு பெற்றவர்கள் உண்டு, பாரமுடையவர்கள் உண்டு, ஆத்தும தாகம் உடையவர்கள் உண்டு, வேத வசனத்தினால் வாழ்க்கையை நிறைத்து விட்டவர்கள் உண்டு, பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும் அளவிற்கு பேசினாலே, யோசித்தாலே, சிந்தித்தாலே சொப்பனத்தில் கூட வார்த்தைகள் தான், வசனங்கள் தான் என்று சொல்லி வருகிறவர்கள் உண்டு. என்றாலும் அவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து ஆத்தும அறுவடையாக நாம் மாற்ற வேண்டிய அவசரத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். இது ஒரு மிஷனரியினுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு பாரமுள்ள ஒரு வார்த்தை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை நம்முடைய வீட்டிலே எத்தனை ஒருவேளை அறுக்கக்கூடிய அரிவாள்கள் இருக்கலாம், எத்தனை ஆயுதங்களை நாம் வைத்திருக்கலாம். அறுவடை களத்திற்கு அவைகள் வரவில்லை என்றால் அவைகளால் பிரயோஜனம் இல்லை. ஒரு நாளிலே நிச்சயம் அவைகள் துருப்பிடித்து போகும். எனக்கு நன்றாக பாடத் தெரியும், எனக்கு நன்றாக ஆண்டவருக்காக ஓடத் தெரியும், எனக்கு ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் நான் செய்ய தெரியும் என்று சொல்லியும் அந்த வாளை உறையிலே நாம் வைத்துவிடக் கூடாது. அந்த வாள்களை பட்டயத்தை எடுக்க வேண்டிய காலம் மிகவும் குறுகினது, மிகவும் சீக்கிரத்தில் வந்துவிட்டது என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எனவே இதை மறந்துவிடக் கூடாது. இதை மறந்துவிட்டு ஒரு கூட்டம், ஒருவேளை இது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அது யாராய் இருந்தாலும் சரி, பணியிலே இருந்தாலும், நான் முழு நேர பணி என்று கூட மாற்றம் சொல்லவில்லை, பணியிலே இருந்தாலும் இன்னொரு பணி உண்டு, கிறிஸ்துவின் பணி நமக்கு உண்டு, அதை செய்து முடிக்க வேண்டும், அதற்குரிய தரத்தை காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நின்று கொண்டே இருக்க வேண்டும். அது அவனை தொடருகிற நிழலாய் இருக்க வேண்டும். அது எங்கே அவன் உறங்கினாலும், படுத்தாலும், எழுந்தாலும், அவன் நடந்தாலும், யோசித்தாலும், உண்டாலும், என்ன செய்தாலும் அவனுடைய மூச்சு காற்றாய் ஒரு ஆத்தும பாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இது என்னுடைய முதல் ஜெபக்குறிப்பு உங்களிடத்திலே. 2வது ஒரு காரியம், ஒருபுறம் வீரர்களாக நாம் பணிக்களத்திலே முன்னேற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டாலும், இன்னொரு புறத்திலே முட்டுக்கட்டைகளாய் நிற்கிற அநேக சூழ்நிலைகளை நாம் வட இந்தியாவிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவேளை ஒருவேளை பீகார் மாத்திரமல்ல, வட இந்தியாவிலே எல்லா மாநிலங்களையும் இன்றைய நாட்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மதச்சாயத்தை பூசி, ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் நற்செய்தியை அறிவிக்கிற அந்த காரியங்களை எல்லாம் மதச்சாயமாக பூசி, அதற்கு மெருகூட்டி அவர்களை அவர்கள் மற்ற ஜனங்களிடத்திலே பகையை தூண்டி விடுகிற ஒரு கூட்டத்தினரை இந்த வட இந்தியாவிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உத்தரப்பிரதேச மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அந்த மாநிலத்திலே இருக்கிற விசுவாசிகளுக்கும் அங்கே காணப்படுகிற ஊழியர்களுக்கும் உண்டாயிருக்கின்ற நெருக்கங்கள் அதிகம் என்றே சொல்லுவேன். இந்த நெருக்கங்கள் எல்லாம் விசுவாசிகளுடைய விசுவாசத்தை கொஞ்சம் குந்தி போக செய்யும். எனவே இவைகளுக்காகவும் நாம் அதிகமாக முழங்கால்களை முடக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒருவேளை இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் முடக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு விரும்புவான். நம்மை வெளியே விட்டுவிட்டால் அங்கே இருளாய் கிடக்கிற ஒரு கிராமத்திலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டு விடும். அங்கு இருளாய் கிடக்கிற ஒரு குடும்பத்திலே நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விடும். எனவே எரிகிற நம்மைத்தான் அணைத்து விட அநேக நேரங்களிலே சத்துரு முயற்சிப்பான். ஒருவேளை நான் இதை இரட்டை அர்த்தமாகவும் சொல்ல விரும்புகிறேன். எரிகிற நம்மை முன்னேற விட மாட்டான். இன்னொன்றும் அவன் செய்ய முயற்சிப்பான். எரிகின்ற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அணைத்து விடவும் அவன் முயற்சிப்பான். எனவே இப்படிப்பட்ட காரியங்களும் இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே நிகழ்ந்து விடாதபடி யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று நாம் வாசிக்கிறதோடு கூட மாத்திரமல்ல, அந்த வாசற்படியிலே நிற்கிறேன், கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு வந்துவிட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு நம் தேசத்திலே காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நிலைகளிலே சூழ்நிலைகள் எல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த காரியங்களுக்காக ஒருவேளை அழைப்பை பெற்றவர்கள் எழும்பி வர வேண்டும். ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். 2வதாக முட்டுக்கட்டையாய் இருக்கிற ஜனம் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். இந்த 2 காரியத்திற்காக உங்களை நான் ஜெபிக்க அழைக்கிறேன். இது மாத்திரமல்ல, பீகாரிலே ஜெம்ஸ் ஊழியத்திலே மீடியா துறையின் மூலமாக செய்யப்பட்டு வருகிற ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஒரு விசை ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். மீடியா துறையின் மூலமாக சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய செய்திகள் மாத்திரமல்ல, அநேக புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகங்கள், இன்னும் அநேக டாக்குமெண்ட்ரி, ஒருவேளை ஜனங்களுக்கு பிரயோஜனமான நற்செய்தியை எடுத்து செல்லக்கூடிய, பாரத்தை எடுத்து செல்லக்கூடிய, ஆத்தும பாரங்களை சுமந்து செல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸை உருவாக்கவும் கர்த்தர் உதவி செய்து வருகிறார். இந்நாட்களிலே கையிலே புத்தகத்தை எடுத்து வாசிப்பதை கூட கடினமாகி வருகிற இந்த சூழ்நிலையிலே எல்லாம் செல்போன், வேதம் கூட செல்போன் என்று வந்துவிட்ட இந்த நாட்களிலே அவர்களுடைய புத்தகத்தை எப்படியாவது வருகிற தலைமுறையினர் வாசிக்க வேண்டும் என்பதற்காக வருகிற நாட்களிலே அண்ணன் அவர்கள் எக்கால சத்தம் கேளீர் என்கிற எழுதியிருக்கிற அந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் அதிகம் வாசிக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அமேசானிலே, கிண்டலிலே வெளிவருகிற புத்தகங்களையும் நீங்கள் வாசிக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். கருத்தோடு, பாரத்தோடு அந்த நாட்களிலே சகோதரர் எழுதிய புத்தகங்கள் இன்றும் வாசிக்க நம்முடைய இருதயத்திலே ஆத்ம பாரத்தை தூண்டுகிறதற்கு போதுமானவைகள் என்பதிலே எந்த ஒரு குறைவும் இல்லை. நான் அடிக்கடி எழுத்தை குறித்து யோசிக்கும் போது ஒன்று யோசிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறைக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஒருவேளை அங்கே 2 காரியங்கள் மாற்றமாமல் இருந்தது. அது என்ன? ஒன்று, இவர் யூதருக்கு ராஜா என்று எழுதி தொங்க விட்டிருந்தார்கள். அதை மாற்றி சொல்லும்படியாக கேட்டார்கள். சொன்னா, நீ எழுதினது அதை நான் மாற்ற முடியாதுப்பான்னு சொல்லிட்டான். எழுத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. தேவன் அப்படிப்பட்ட எழுத்துக்களை பயன்படுத்துவார். அதே போல இயேசுவை கூட இறக்கி கொண்டு போயிட்டாங்க, கல்லறைக்கு கொண்டு போயிட்டாங்க. எழுத்தை இறக்கல. எழுத்து சிலுவையில அங்கதான் தொங்கிக்கிட்டே இருந்துச்சு.
அநேக இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். இந்த சிலுவைக்குறி போடும்போது மேல அப்படி ஒரு சின்ன ஒரு போர்டு மாரி போட்டு, அதுல அந்த எழுத்த தொங்க போட்டிருப்பாங்க. எனவே அ நம்முடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிற அநேக புத்தகங்கள் இந்த நாட்களிலே உண்டு. அந்த புத்தகங்களை நீங்கள் ஒருவேளை சகோதரர் எழுதின புத்தகங்கள் என்று சொன்னால் ஜெம்ஸினுடைய முன்னேற்ற பணியாளர்களிடத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயும் ஜெம்ஸ் ஸ்டோர்ல அமேசான்லேயும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். அதை வாங்கி வாசித்து நீங்கள் பயன்பெற உங்கள் ஆத்தும தாகத்தை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள கூட்டிக் கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் அஹ், 2 ஜெபக்குறிப்புகளை உங்களுக்கு நான் சொன்னேன். அதற்காக நான் இந்த செய்தியின் இறுதியிலே உங்களை ஜெபிக்க என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க அழைக்கிறேன். அதற்கு முன்பதாக ஆத்தும ஆதாயத்தின் அடித்தளமாக, அடிநாதமாக, அஸ்திபாரமாக நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனங்களை நானே வாசித்து விடுகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த முதல் பகுதியை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில இன்றைக்கு தியானத்திற்காக நான் கொண்டு வர விரும்புகிறேன். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஒரு வாகனம் ஓட வேண்டும் என்று சொன்னால் அந்த வாகனத்திலே எரிபொருள் என்று ஒன்று தேவை. அந்த எரிபொருள் இல்லாமல் அந்த வாகனம் ஓட முடியாது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் திரி எரிவதற்கான ஒரு எண்ணெய் என்று சொன்னால் அவர் மேலே உள்ள அந்த அன்பு. இதை முதலாவதாக வலியுறுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற வாழ்க்கையின் திரி எரிகிறதற்கான ஒரு எண்ணெய் என்று சொன்னால் அவர் மேலே நாம் வைத்திருக்கிற ஒரு அன்புதான். ஒருவேளை அந்த அன்பு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, தியானத்திலே, உபவாசத்திலே, சபை கூடி வருவதிலே, குழு ஜெபங்களிலே, வாரங்களிலே குறைந்து வருகிறதோ, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு குறைகிறதோ, அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒளி, அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து விடும், அணைய ஆரம்பித்து விடும். ஒரு நாளிலே அந்த அன்பு இல்லாமல் போகும் பொழுது தேவன் மேலே இருக்கிற அன்பு எங்கே என்று தேடும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை மாறிவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாக போய்விடும். எனவே நான் ஒரு காரியத்தை இன்று அதிகமாக உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். அது என்ன? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்ப ஒருவேளை இந்த உலகம் ஒரு புறத்திலே தன் திசையிலே வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அது உலகத்தின் திசை. ஆனாலும் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கின்ற தரிசனத்தின் திசையினை நாம் ஒருபோதும் மறந்து விடவும், அந்த திசைக்கு நேராக நம்மை உந்தி தள்ளுகிற விசையினை நாம் ஒருபோதும் இழந்து விடவும் கூடாது. கொஞ்சம் நான் சொல்லுகின்ற வாக்கியத்தை சுருக்கமாய் சொன்னாலும் மீண்டும் ஒரு முறை நான் ஆதாரப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தின் திசையிலே, உலகத்தின் பாதையிலே உலகம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தரிசனம் என்கிற திசையிலே நாம் பயணிக்கும் போது அந்த திசைக்கு நேராக நம்மை உந்தி தள்ளுகின்ற விசையாக இருக்கின்ற அன்பினை, அந்த விசையினை நாம் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. ஒருவேளை எரிபொருள் என்பதை போன்று நான் அதை சொல்லுகிறேன். எங்கோ ஓடின நபர்கள் இடையிலே தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலான உறவிலே விரிசலையும், தேவனுக்கும் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்டான அந்த அன்பினையும் இழந்து விட்டதினாலே ஓடத் தொடங்கினவர்கள் ஒருவேளை 100 மீட்டர் ஓட பண்ணீங்கன்னு சொன்னா 50 மீட்டர்ல நின்றுட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய எரிபொருள் எங்கேயோ தேங்கிவிட்டது, எங்கேயோ நின்று போனது, காலியாகி போனது. ஒருவேளை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டான் என்று முன்பேரில் எனக்கு குறை உண்டு என்று நம்ம வெளிப்படத்திலே வாசிக்கிறோம்.
ஏன் அநேக இடங்களில் நாம் தேங்கி விடுகிறோம்? ஏன் சில இடங்களிலே சில நபர்கள் ஓட முடியவில்லை? ஏன் சில இடங்களிலே ஆத்துமாக்களை நம்மால் தேட முடியவில்லை? ஏன் பவுலைப் போல அநேக நேரங்களிலே கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்ல முடியவில்லை? அதற்கான இடத்தை நாம் குறைத்து விட்டபடியினாலே சில நேரங்களிலே ஆத்தும அறுவடை இருந்து நாம் பின்தங்கி விடுகிறோம். எனவே முதலாவது ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் திரி எரிவதற்கான ஆதாரம் அவர் மேல் இருக்கின்ற ஒரு அன்பு. இதை மேற்கொண்டு ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி ஜெபத்திற்குள்ளாக வழிநடத்தி இந்த கூடுகையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக நம் இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் முன்னே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். 1 யோவான் 4:19 இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த அன்பின் தொடக்கம் யார்? அன்பின் தொடக்கம் அவரிடமிருந்தே என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் அன்பு கூர்ந்ததற்கு பின்பும் அவர் நம்மை அன்பு கூறவில்லை. அவர் முன்பே நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே தான் நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். நாம் பாவி என்றும் பாராமல் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே பலியாக அவர் கொடுத்ததினாலே, ஜீவனை கொடுத்ததினாலே, பிள்ளையை கொடுத்ததினாலே, அந்த அன்பு இன்னதென்று அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லிதான் நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் அந்த அன்பு வெளிப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் இதை மறந்து விடுகிறோம், யோசிக்க தயங்குகிறோம். அத்தனை ஆழமாக அதை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வைத்து அசை போடாமல் விட்டு விடுகிறோம். அப்ப முந்தி நாம் அவரை நேசிக்கிறதுக்கு முன்னமே அவருடைய அன்பு நம்மிடத்திலே வெளிப்பட்டு விட்டது. அதைத்தான் வேதத்திலே 1 யோவான் 4வது அதிகாரம் 9-10 நாம் இப்படி வாசிக்கிறோம். குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி அனுப்பினார்? பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். அப்படித்தான் தன்னுடைய அன்பை அவர் நம்மேலே வெளிப்படுத்துகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த ஒரு தேவன். அன்பின் தொடக்கம் அவரிடம் இருந்துதான் வருகிறது. நாம் ஏதோ கொஞ்சம் காணிக்கையை கொடுத்து விட்டோம், நாம் ஏதோ சில காரியங்களை அவருக்கு செய்து விட்டோம், நாம் ஆலயத்துக்கு ஒழுங்காக சேர்ந்து விட்டோம், நான் ஏதோ சில காரியங்களை நான் ஆண்டவருக்காக செய்து விட்டேன் என்று வரிசைப்படுத்திக் கொள்கிறதுனாலே அவருடைய அன்பு நம்மிடத்திலே வந்து நிற்கிறதில்லை. அந்த அன்பு அவர் யாரென்று நான் அறியாமல் இருக்கிற வேளையிலேயே அவர் அன்பு என்னை தேடி வந்தது. எனக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அன்பின் உயரம் நீளம் ஏது ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பின் உயரம் நீளம் ஏது ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பினம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்கூதான் உண்டு. அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னே. முதலாவது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள மறந்துவிடக் கூடாது. அது என்ன? அன்பினுடைய தொடக்கம் அவரிடத்துல இருந்துதான் வருகிறது, நம்மிடத்திலே இருந்து அல்ல. அந்த தொடக்கம் அது எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்று ஒரு சில வசனங்களை நான் சுட்டிக்காட்டி முடிக்க விரும்புகின்றேன். இரண்டாவதாக, அந்த அன்பின் தொடர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? அந்த அன்பின் தொடர்ச்சி நம்மை அவரை போல மாற்றுகின்றது. முதலாவது அன்பின் தொடக்கம் அவரிடத்திலிருந்து என்று சொல்லி சொன்னேன். இரண்டாவது, அந்த அன்பின் தொடர்ச்சி அவரை போல நம்மை மாற்றுகின்றது. அது என்ன? நாம் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். எப்படி என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது என்று சொல்லி அநேக காரியங்களை அங்கே நாம் வாசிக்கின்றோம்.
பவுல் இப்படியும் எழுதுகிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்து இருக்கிறது, இவளில் அன்பே பெரியது பெரியது என்று சொல்லி எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை தேவனையும் நம்மையும் இணைக்கிற அந்த ஒரு பிசனை போன்ற, அந்த ஒரு பசையை போல தேவன் நம்மை நேசிக்கிறார். அது ஒருபுறம் போடப்பட்ட ஒரு பசை. நான் தேவன் எனக்கு ஒரு அன்பு வந்து விட்டது. அது இருபுறம் மனப்பட்டிருக்கிற பசை. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒட்டி கொள்ளும் போது தேவன் நாம் ஒன்றாய் ஒரு இடத்துக்குள்ளாக நாங்க வருகிறோம். தேவன் நாம ஒரு இடத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அந்த ரெண்டு அன்பு ஒன்றாய் சேரும் பொழுது அவனுடைய அன்பு எனக்குள்ளே பாயும் போது என்னுடைய சரீரம் அவனுடைய அன்பை செயல்படுத்த தொடங்குகிறது. எப்படியெல்லாம் செயல்படுத்தும் சில காரியங்கள் சமயம் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். 1, 2 காரியங்கள். என்ன காரியங்கள்? சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அப்படி நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். தன்னை புகழ விடாது, பொறாமை கொள்ள விடாது. இப்படியெல்லாம் அந்த அன்பு அவரை போல மாற்றுகிற நிலைக்கு நம்ம எடுத்து செல்லும். எனக்கு பிரியமானவர்களே, அவருக்கு மேலே, தேவனுக்கு மேலே, பிதாவுக்கு மேலே, இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே நமக்கு ஒரு அன்பு இருக்கும் என்று சொன்னா, அந்த பிசினோடு கூட இந்த தேகம் ஒட்டி இருக்கும் என்று சொன்னா, அவருடைய அன்பு நமக்குள்ளே பாய்ந்து கொண்டே எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 5:5 ரோமர்ல எழுதுகிறாரே, அந்த ஊற்றப்பட்டிருக்கும் சொன்னா, சிவப்பு இங்க ஒரு பெண்ல ஊற்றி எழுதுனா அது சிவப்பா தான் எழுதும். பச்சை கலர் இங்க ஊற்றி ஒரு பெண்ல எழுதுனா பச்சையா தான் எழுதும். அதே மாதிரி ப்ளூ கலர் இங்க ஊற்றினா ப்ளூவா தான் எழுதும். அதே போல கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னா, அப்ப கிறிஸ்துவின் குணங்களைத்தான் அது வெளிப்படுத்தும். அது கோபத்தை வெளிப்படுத்தாது. அது எனக்கு விரோதமாய் எத்தனையோ ஜனங்களை பேசினாலும் அந்த சத்துருவின் குணத்தை வெளிப்படுத்தாது. இங்கு வேற இங்கு உள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு. ஒரு கணத்தை அடிச்சுட்டான், அடுத்த கணத்தை நான் அடிப்பேன், அடுத்த கணத்தை நான் அடிப்பேன்னு வராது. மறுகணத்தை திருப்பி கொடுக்கும். ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு வேற. அநேக நேரத்துல இவைகளிலே மாறுபாடுகள் நிறையும் போதுதான் வாழ்க்கை மாய்மாலத்தை நோக்கி நகருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில இந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்புக்கும் வெளிப்புற வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் காணப்படும் போதுதான் அங்கே மாய்மாலமும் மாறுபாடும் வந்து விடுகிறது. எனவே இந்த நாட்களிலே 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆழமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுருக்க ஒரு ஆம்லேட் மாதிரிதான், மூட்டை மாதிரிதான் கொடுக்கிறேன், வெங்காயம் எல்லாம் கொடுக்கிறேன், நீங்க வெட்டி போட்டுக்கணும்னு சொல்லி. 2வதாக ஒரு காரியம், அவரை போல மாற்ற வேண்டும் என்றுதான் அந்த அன்பு. அதுதான் தொடர்ச்சி, அன்பின் தொடர்ச்சி. அவரை போல நம்மை மாற்றுவதற்காக 3வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பின் தொண்டு அவரை அறிவிக்கவே. இந்த அன்பு, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். இந்த அன்பின் தொடர்ச்சி என்ன செய்கிறது? அவரை போல என்னை மாற்றுகிறது. போதுமா? அப்படியே நான் மாறியாச்சு. ஒருவேளை மாற்றி அவரை போல நான் ஒரு அறையில உட்கார்ந்துகிட்டேன். இனிமே அவ்வளவுதான், என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நான் பரலோகத்துக்கு போய் சேரணும், அவ்வளவுதானா? இல்ல. என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டதாக அந்த அன்பின் தொட்டு ஒன்று இருக்கிறது. அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஊழியம் செய்யணும், அன்பினுடைய தொட்டு ஒன்று நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கியே உகிறது. அப்ப அநேக நேரங்களில கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அது நம்மை காத்துக் கொள்ளுகிறதை மாத்திரமல்ல, நம்மை நேசிக்கிறதை மாத்திரமல்ல, உன்னை போல பிறனையும் நேசிக்கணுங்கிறதுக்கு நேரா அடுத்தவர்களை நோக்கி அந்த அன்பு நம்மை தள்ளும். அநேக நேரங்கள்ல உலகத்தின் வாழ்க்கையில சிக்குண்டு கிடக்கிற ஜனங்களை குறித்து கவலையற்ற நிலையில இருக்கிற அநேகர் அந்த உலகத்துல உண்டு. ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துல இருக்குன்னு சொன்னா, இந்த அன்பு ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லும். ஒருவேளை நான் வெளிப்படத்துல ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. ஒருவேளை அதுல நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு குறையோ, நான் ஆதியினுடைய அன்பை விட்டுட்டேங்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு குறையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை மாத்திரம் வெளிப்படுத்தினாலும், அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டாகிவிட்ட ஒரு ஆபத்தையும் அங்கே சுட்டி காட்டுகிறது. ஒரு ஆபத்தை, ஒருவேளை
தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கும்போது காப்பானாக நமக்கு இருக்கிற உன்னுடைய கையை விட்டு விட்டால் அது நமக்கு இருக்கிற விட்டு விட்டது ஒரு புறம், நமக்கு அந்த வாழ்க்கையில நேரிட போகிற ஆபத்து மறுபுறம். அது மாத்திரமல்ல, நாம் அநேக நேரங்களில் என்ன செய்து விடுவோம், அந்த அன்பின் ஆழத்தை அறியாதபடியினால, அந்த தொண்டை அறியாதபடியினால, அந்த அன்பை கொண்டு நாம் செய்ய வேண்டிய தொண்டு சிங்காசனத்துக்கு நேராக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டுமே, அந்த பணியிலிருந்து நாம் விலகி விடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் உள்ளே எரிந்து கொண்டிருக்கின்ற, நெருக்கி ஏவுகின்ற, ஒருவேளை அந்த ஏவுகணையை போல இருக்கின்ற அந்த அன்பு எதற்கு? தனி வாழ்வுல தேவனை நேசிக்காத எந்த ஒரு மனிதனாலும் பொது வாழ்வில அவரை வெளிப்படுத்தவே முடியாது. தனி வாழ்வில தேவன் மேல அன்பு கூறாத ஒரு மனிதனால பொது வாழ்வில தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தவே முடியாது. இந்த அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைபட்டு போனதுக்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கையில ஆத்ம தாகம் குறைவுபட்டு போனதுக்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கையில ஆத்ம பாரம் இல்லாம போனதற்கு காரணம், அந்த என்ன அவர் மேல அந்த அன்பு ஊற்றப்பட்டது, அது எங்கேயோ குறைஞ்சிருக்கு. அதுதான் ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டார். சில இடத்துல இந்த வசனத்தை நான் சேர்த்து பார்த்தேன். நீ ஏன் ஆத்தும ஆதாயத்தை விட்டாய்? நான் ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டேன். நீ ஏன் ஆத்மாவின் மேல இருக்கிற பாரம் உனக்கு இல்லாம போச்சு? எனக்கு ஆவியில தேவன் மேல இருக்கிற அன்பு காணாம போச்சு. ஏன் வீட்டின் மேல உனக்கு வாஞ்சை இல்ல? அவருடைய அன்பு என் நெஞ்சில இல்லையே. எனக்கு பிரியமானவர்களே, அன்பினுடைய தொண்டு அவரை அறிவிக்கவே. ஒருவேளை ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9:16 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அவளை பாரப்பட வைக்கிறது. ஏன்? அவருக்குள்ள நெருக்கி ஏவுகிறது என்கிற ஒரு அன்பு இருக்கிறதுனால. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய உள்ளத்திலையும் வைத்து விடத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அன்பை நோக்கி இன்னும் ஆழமாக, இன்னும் கணுக்கால் அளவு முழங்கால் இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த, அவர் நம்மை நேசித்ததை போல நாம் அவரை நேசித்து விட முடியாது. அது அகாப்பி அன்பு. அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் என்றாலும் அதற்கு பிரதிபலனாக இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த அன்பினாலே அவர் நமக்கு விட்டு சென்றிருக்க, அவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்து சென்றிருக்கிற அந்த பணியை, ஆத்தும அறுவடையை நிறைவாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரங்களிலே. எப்படி அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனுக்காக அறிவிக்கவும் மாட்டான், தேவனை அறிவிக்கவும் மாட்டான். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையில தேவ ராஜ்யத்தின் பணியிலே உங்களையும் என்னையும் இணைத்த தேவனுக்கே நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் ஊற்றி இருக்கிறார். எனவே குழுவாக இணைந்து நாம் ஜெபிக்கவும், இணைந்து ஓடவும் தேவன் இம்மட்டும் நம்முடைய கரங்களையும் கால்களையும் பலப்படுத்தியிருக்கிறார். இதே தேவன் வருகிற நாட்களிலும் நம்மை பலப்படுத்த, நம்மோடு கூட இருக்க, நம்மை வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 1, அன்பின் தொடக்கம் அவரிடத்தில் இருந்துதான். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. 2வது, அன்பின் தொடர்ச்சி அவரை போல நம்மை மாற்றுவதற்கு, அவரை போல நாளுக்கு நாள் நம்முடைய மேனியெல்லாம் பழையதெல்லாம் சத்து அவரை போல நாம் மாற. அது ஒன்று, அந்த ஒரு ஒளிச்சல், அந்த ஒரு ஒளி மட்டும் நம்மகிட்ட வாழ்க்கையில தெரியணும். ஒருவேளை கிருபாகரன்னா கிருபாகரை மறையணும், அந்த மாம்சம் மறையணும், அந்த காரியம், பார்வை, பேச்சு எல்லாம் மறையணும். கிருபாகரன் இல்லை, இனி நான் அல்ல என்று பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அல்லவா? இனி நான் அல்ல, அந்த அல்ல, இனி கிருபாகரன் அல்ல என்று ஒவ்வொருவரும் சொல்ற மாதிரி அவங்க பேரை சொல்லி, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல என்று சொல்லுகிற மாதிரி அந்த நம்ம இடம் 0 என்கிற நிலத்துக்கு
முதலாவதாக ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்டேன். அன்பின் தொண்டு அவர். ஒரு விஷயத்துல கண்களை மூடி என்னுடைய சமூகத்தை நோக்கி பார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம நேசிச்சதுனால அவர் நம்ம நேசிச்சிருந்தார். நம்ம நேசிக்கிறதுக்கு முன்னால் அவர் நம்மை நேசித்தார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. நோவாவின் காலத்தை போல இருந்திருப்பார் என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே எல்லாம் ஒருவேளை நாம் இருந்திருப்போம் என்று சொன்னால், நாமெல்லாம் பேழைக்கு உள்ள இல்ல. அநேக நேரத்துல நான் நினைச்சு பார்க்கறது உண்டு. நான் பேழைக்கு வெளியில தான் தட்டியிருப்பேனோ ஆண்டவரே, பேழைக்கு உள்ள இருந்து தட்டியிருக்கிறது வாய்ப்பே இல்லையே. எத்தனை இடங்கள் நினைத்து பார்த்தது உண்டு. நமது கிருபையின் காலத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையை அனுப்பி அவருடைய குமாரனுடைய ரத்தத்துல பாதுகாப்புல கிருபையில நம்மை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தட்டும். அவருடைய அன்பு இன்னும் அதிகமாய் பெருக்கெடுத்து ஓடும். அவருடைய அன்பு நதியாய் பிரவாகித்து பெருவெள்ளமாய் நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஓடும் என்றால் அநேக ஆத்துமாக்களுக்கு அது தாகம், நிச்சயம் தாகம் தீர்க்கின்ற ஒரு காரியமாக. அவரை அறியாதவர்கள், அவருக்கு விரோதமாய் ஜீவிக்கிறவர்கள் எல்லாம் அவரை கண்டுகொள்வார். என்னோடு சேர்ந்து ஒரே ஒரு பழைய பாடல், ஒரு பல்லவியை மாத்திரம் பாடி ஒரு 2 குறிப்புக்காக நான் பேசிட்டேன். பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா, பரலோக வாழ்வின்னல் பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவான், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவான், சந்திக்க ஆயத்தமா. குத்தினோர் யாவரும் கண்டிடுவார், சந்திக்க ஆயத்தமா. கத்தி கதறியே காளிடுவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவான், சந்திக்க ஆயத்தமா. இப்படிப்பட்ட அன்பின் பாதைக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்தும். இப்பொழுதும் இருந்தவாறே ஒரு 7 நிமிடம் என்னோடு கூட இணைந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நான் சொல்ல சொல்ல நீங்கள் இருக்கிற இடங்களிலே தனிப்பட்ட விதங்களிலே இந்த ஜெப குறிப்புகளை உடைய மனதிலே நீங்கள் சொல்லி உங்கள் உதடுகளிலே உச்சரித்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். முதலாவதாக ஜெம்ஸ் பணித்தளங்களிலே, ஆங்காங்கே பணித்தளங்களிலே உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு பணித்தளங்களிலே காணப்படும் எதிர்ப்பு அலைகள் மாற கர்த்தர் அங்கே செய்யப்படுகிற ஊழியங்கள் மற்றும் செயல்படுகிற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள ஒரு விசை கூட எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த தேசத்துல செய்யட்டும், மாநிலத்துல செய்யட்டும். தேசத்துல அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். எந்த ஒரு சுவிசேஷமும் நற்செய்தி அறிவிக்கிற கூட்டங்களும் இப்பொழுது கூட நடைபெறவிருக்கிற ஒரு சில கூட்டங்களை அங்கு நடத்த முடியாமல் போயிற்று. கர்த்தர் வருகிற நாட்களிலே வாசலை திறந்து தர, அவர்கள் ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு திறக்கிற ஆண்டவர்.
அவரிடத்துல கேட்போம், நீர் பூட்டக்கூடாததுக்கு திறந்து தாரும். ஆண்டவரே திறந்து தாரும். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவருடைய முதல் முதல் தலைமுறை பிள்ளைகள், ஒருவேளை விவாக நிலையில இருக்கிற பிள்ளைகள், வயதை எட்டி இருக்கிற பிள்ளைகள், திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது விசுவாசிகளுடைய பிள்ளைகள், முதல் தலைமுறை பிள்ளைகள், அவர்களுக்கு வேண்டிய ஒருவேளை திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க, அது இதற்காக இசைக்கூடாம நாங்கள் ஜெபிப்போம். அநேக தடைகள் உண்டு, சமுதாயத்தில் அவர்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு. அவளுக்கு சரிப்பட்ட விதங்கள்ல ஒருவேளை அப்படி போகணும்னு சொன்னா, அன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இவங்க வந்துட்டதுனால அநேக எதிர்ப்புகள், இயலாமைகள், முடியாத சூழ்நிலைகள். கர்த்தர் ஒரு வாசலை திறக்கத்தக்கதாய் நம்ம அவளுக்காக ஜெபிப்போம். அதோடு கூட மாத்திரமல்ல, பணித்தளங்கள்ல இந்த நாட்கள்ல, குளிர் நாட்கள்ல, காலங்கள்ல ஊழியம் செய்கிற ஊழியர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க, விஷப்பூச்சிகளிலிருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்பட இவ்வளவு ஜெம்ஸ் கேம்பஸ்லயும் இருக்கிற ஜனங்கள் அந்த விஷப்பூச்சிகளிலிருந்து பாதுகாக்கப்பட ஒரு விசை கூட நம்ம கருத்தாய் ஜெபிப்போம். தேவன் எல்லாவற்றுக்கும் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள விசேஷ விதமாய் ஜெபிப்போம். அதுபோல ஜெம்ஸ் பணித்தளங்களிலே கட்டப்பட்டு வருகிற ஆலயங்களுக்காக, ஆலயம் கட்டுக்கிறதுக்காக அநேக இடங்களில நிலங்கள் வாங்குகிறதுல தடைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. தேவன் எல்லாவற்றையும் மாற்ற, தேவன் வேண்டிய காரியங்களை, வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்க ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது. அவர் இல்லாதவர்களில் இருக்கிறவைகளை போல பெருட்டு அழைக்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை, பெரிய காரியங்களை பணித்தளங்களை செய்யத்தக்கதாய் நாம் ஒரு விசை கூட தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்னொருக்கா நாம் ஜெபிக்க வேண்டிய காரியமும் உண்டு. சில குடும்பங்களிலே இங்கே பீகாரா இருக்கட்டும், நம்முடைய பணித்தளங்கள்ல கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவாங்க, பிள்ளைகள் வசனத்தை வாசிப்பாங்க, மற்றவர்கள் வாசிக்க மாட்ட, குடும்பத்துக்கு தெரியாது. ஆனா கடைசியில எங்களுடைய திருமணம் எல்லாம் வரும்பொழுது ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஒரு திருமணத்தை அவங்க நடத்தி வைக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க. இப்படி யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அதன் மூலமாக குடும்பத்துல இன்னலை சந்திக்கிற அந்த விசுவாசிகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற எல்லாரும், நானும் இந்த வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் அந்த குடும்பத்தாரையும் ரட்சிக்க தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அதோடு கூட இணைத்து நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே பணிபுரிகிற பயின்று வருகிற ஒரு பாலிடெக்னிக்கா இருக்கட்டும், நர்சிங் ஸ்கூலா இருக்கட்டும், தொழிற்பயிற்சி மையங்களா இருக்கட்டும், அதே போல நம்முடைய பள்ளிகளா இருக்கட்டும், ஆங்கில பள்ளிகள், ஹிந்தி வழி பள்ளிகளா இருக்கட்டும், இந்த பள்ளிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் பயில்கிறாங்க. இவளுடைய வாழ்க்கையில அவள் அனுதினமும் வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது, அசம்பளியில சொல்லப்படுகிறது. அதை கிரியை செய்ய வேண்டும், சற்று அவைகளை பொறுக்கிவிடக்கூடாது. அவர்களை தேவன் சந்திக்கத்தக்கதாய், அவருடைய குடும்பங்களை தேவன் சந்திக்கத்தக்கதாய் ஒரு விசை கூட எல்லாரும் வாய்களை திறந்து இந்த கல்வி நிறுவனங்கள்ல பயிலுகிற பிள்ளைகளுக்காக, பயிற்சி பெறுகிற பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை வருகிற நாட்களிலே நம் மூலமாகவும் இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய கிருபை காணப்படும். இந்த கூடுகையில யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ, ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளால ஒருவேளை இணைய முடியாம இருக்கலாம். இணையாது இருக்கிறவங்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஒரு விசை கூட தொட்டு அவளை ஆசீர்வைக்க, அவருடைய தேவைகளை சந்திக்க, நாம இன்றைக்கு எப்படி தியானித்தோமோ அந்த அன்பு அவர்களுடைய இருதயங்களையும் ஊற்றப்பட, அநேக குடும்பங்களில அன்பு ஊற்றப்படாமல் இருக்கிறது உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு ஊற்றப்படாத இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அநேக இடங்களில பிள்ளைகளுக்கு இடையில அன்பு ஊற்றப்படாத இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அவர்களை எல்லா குடும்பங்களிலேயும்
ஒருவேளை இந்த கிறிஸ்துவ நம்முடைய எங்கெங்கெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த தேசத்துல ஒருவேளை நம்முடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா குடும்பங்களிலும் கிறிஸ்துவனுடைய அன்பு மாற்றப்பட்டிருக்க தேவனுடைய மாற்றத்தை இப்போ கடைசியாக ஊழியங்களை தாங்குகிற ஜெப பங்காளர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ள, அவருடைய தொழில் துறைகள்ல தேவனுடைய அனுகூலம் காண, தேவனுடைய கரம் காணப்பட, நீங்க சொன்னது போல நன்மையுண்டாக நினைத்திடும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை காண செய்ய, பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய ஆண்டுடைய சமூகம் அன்பு தொடர்ந்து நம்முடைய உதவிகளை ஊற்றப்பட்டிருக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், இருக்கிறவராய் இருக்கிறவர், சகலத்தை அந்த எதிர்காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நான் செய்கிறதை தடுப்பவன் யாரும் சவால் எடுக்கும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பின் ஆரம்பம் உம்மிடமிருந்தே எங்களோடு கூட என்று எங்களோடு கூட பேசுது. அந்த அன்பின் தொடர்ச்சி உண்மை போல எங்களை மாற்றுகிறது என்று எங்களோடு கூட பேசுது. அந்த அன்பின் தொண்டு உண்மை அறிவிக்கவே உபயோகப்படுகிறது என்று எங்களோடு கூட பேசுது. அதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த கிருபையின் கரத்துக்குள்ளாக ஆண்டவரே நீர் செட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆசீர்வதி ஏற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்றைய நாளிலும் நம் நடுவுல அன்றைய வார்த்தையும் தெளிவா பேசின சகோதரன் கிருபாகரனுக்கு நன்றியை சொல்றோம். அதோடு ஊழியத்தின் பாதையில நிற்கும் போது பல முறை மரணத்துக்குள்ளாக கடந்து சென்ற சகோதரன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கும் பல முறை அவர் பாதிக்கப்பட்டு சரீரத்துல நிறைய பலவீனங்கள் இன்னைக்கு உண்டு. ஆனாலும் முன்வைத்த கால பின் வைக்கல. ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அவர் மூலமாய் ஜெம்ஸ் சத்தம் மேகசின் எல்லாருடைய கரங்களையும் போகுது. இது செல்கிற பொழுது கிறிஸ்தவர்களை நிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கனி கொடுக்க செய்யவும் இத நாம பயன்படுத்துறோம். அதோடு நாம அறிந்த ஆண்டவரை அனுபவிக்கிற ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் நம்முடைய ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த மேகசீனை பயன்படுத்துறோம். அதனுடைய மெயினா எடிட்டிங் பொறுப்புல சகோதரன் செயல்படுறாங்க. அவருக்காக அவருடைய பணிக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரத்துல நம் நடுவுல ஐஎம் உடைய ரொம்ப சீனியர் மிஷனரியா இருந்த அண்ணன் விக்டர் சித்தர் அவர்கள் நம்மோடு கூட வர்றாங்க. ஜெபம் பண்ணுங்க. பலவீனம் உண்டு, ஆனாலும் மகனை ஏற்றபடி கொண்டு வர நாம ஜெபத்துல கலந்து கொள்வோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி யூடியூப்ல அப்லோட் ஆகி இன்னைக்கு சாயங்காலமோ இல்ல நாளைக்கோ உங்களுடைய கரங்கள்ல வரும். ஆகையினால ஜெபம் பண்ணுங்க. பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களையும் கேட்க சொல்லுங்க. கேட்ட நம்ம ஒரு வரைக்கும் அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம அவருக்குள்ள எப்பொழுதும் களி கூற சந்தோஷமா இருக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.